ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி எந்த வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆண் ஆதிக்கம். ஆண் ஆதிக்கம்னா என்ன? ஆண் ஆதிக்கத்தால் பெண்கள் எவ்வளோ சிரமப்படுறாங்க? ஆண் ஆதிக்கம் அப்படின்னு எதை சொல்கிறோம்? எந்த மாதிரி விஷயங்களை வந்து ஆண் ஆதிக்கம்னு சொல்கிறோம்? அது எதனால எப்படிலாம் குடும்பத்தில் பிரச்சனை வருது? அந்த பிரச்சனை வராமல் இருக்க நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்தா தான் நான் என்ன சொல்லியிருக்கேன் தெரியும். ஓகேங்களா? சரி, ஆண் ஆதிக்கம்னா என்ன? நான் ஆம்பளை, நான் வந்து எந்த வேலையும் செய்ய மாட்டேன். நான் வந்து கெத்தை மட்டும் காமிக்கிறது. நான் ஆம்பளை, நான் வீட்டில் எந்த வேலையும் செய்ய மாட்டேன். சாப்பாடு போட்டு கொடுத்தா தான் சாப்பிடுவேன். ட்ரெஸ்ஸு அயர்ன் பண்ணி வச்சா தான் போடுவேன். நான் வேலைக்கு போகிறேன், அதனால் வீட்டில் பிள்ளைகளை பார்த்துக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் பண்ணுறாங்கல்ல. அந்த விஷயங்கள் அதை வந்து எப்படி நம்ம விரிவாக பார்க்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். சரிங்களா? இப்போ வந்து ஆண்கள் வந்து வேலைக்கு போகிறாங்க, வர்றாங்க. அதனால் அவங்கள குறை சொல்ல முடியாது. அதாவது அவங்க வேலையில் வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். அதெல்லாம் சால்வ் பண்ணி வீட்டுக்கு வர்றாங்க. வந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, வீட்டில் அவங்க அந்த டயத்தில் வந்து அவங்க டென்ஷனோ ஒரு டயர்டாக வர்றாங்கன்னா, அந்த டயத்தில் வந்து நம்ம வந்து வீட்டில் இருக்கவங்க அவங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும். டீயோ காஃபியோ கொடுக்கணும். அவங்கள வந்து அவங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கணும். வந்த உடனே அவங்களுக்கு ஏதாவது வேலை சொன்னோம்னா அவங்க டென்ஷன் ஆகிறது எல்லா வீட்லையும் நடக்கலாம். சரிங்களா? இப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும், வர்றாங்க அப்படின்னா அவங்கள வந்து வந்தோடனே வந்து அதை இதையும் சொல்லாமல் அவங்கள வந்து ஏதாவது சொல்லி குடிக்க வச்சு இதெல்லாம் சாப்பிட வச்சு அவங்கள கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன தேவையோ அதை சொல்லலாம். சரிங்களா? இப்போ வந்து என்னென்னா, ஒரு சில வீட்டில் வந்து என்னென்னா, இப்போ டெய்லியுமே லேடிஸ் சமைக்கிறாங்க. எல்லா வீட்லேயுமே டெய்லியுமே லேடிஸ் தான் சமைக்கிறாங்க. காலையில் எழுந்திரிச்சிருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் அவங்களுக்கு வேலைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். என்ன சொல்லுதுன்னா, காலையில் எழுந்திரிச்சு அடுப்பு பற்ற வைக்கிறதுலேருந்து நைட்டு வந்து பெட்டு விரித்து போடுறதுலேருந்து அவங்களுக்கு வேலைகள் இருந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொரு வேலையுமே இருக்கும். இந்த வேலைகள்லாம் செய்யறதுக்கு அதாவது ஒன்று முடிஞ்சால் ஒன்று இருக்கும். அப்படியே வேலைகள் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அவங்களுக்கு ரெஸ்ட்டே கிடைக்காது. சப்போஸ் ஒரு டயர்டாகி இல்லாட்டி ஒரு சோம்பேறித்தனப்பட்டு இதை அப்புறம் செஞ்சிடலாம்னு உட்காந்துட்டாங்க அப்படின்னா அந்த வேலை அப்படியே நின்று போயிடும். அடுத்து அந்த வேலைகள் அப்படியே அவங்களுக்கு நிறைய வேலைகள் சேர்ந்துடும். அதனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, காலையில் எந்திரிச்சு அடுப்பை சாமி கும்பிட்டு காலையில் எழுந்திரிச்சி வீடு வாசலாம் கூட்டிகிட்டு டீ வச்சு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு சமையல் பண்ணி யார் யாருக்கு என்னென்ன சமையல் வேணும், என்னென்ன குழம்பு பிடிக்கும், யாருக்கெல்லாம் ஏதாவது சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணணும், இல்லை கொண்டு போகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சமையல் பண்ணி காய் என்னென்ன காய் வைக்கணுமோ எல்லாம் ரெடி பண்ணி எல்லாரோட டிஃபன் பாக்ஸையும் ரெடி பண்ணி அதெல்லாம் போட்டு வச்சுட்டு வாட்டர் பாட்டிலில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு அடுத்து வந்து அவங்களுக்கு என்ன ட்ரெஸ்ஸு எடுத்து வைக்கணுமோ அவங்க ட்ரெஸ்ஸு சோப்பு ஷாம்பு எல்லாம் எடுத்து வச்சு அவங்களுக்கு வெந்நீர் குளிப்பாங்களா இல்லை அதாவது குளிர்ந்த தண்ணி குளிப்பாங்களா அப்படிங்கிற பார்த்து அதை அவங்களுக்கு ரெடி பண்ணி வச்சு திரும்ப வந்து அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து அவங்கள சாப்பிட வச்சு அவங்க அனுப்பி விட்டு திரும்ப வீட்டில் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டு வீட்டில் இருக்க வேலையெல்லாம் திரும்ப பாத்திரம்லாம் கழுவி வீடு வாசல்லாம் கூட்டி பெட்டெல்லாம் அடித்து இப்படி நிறையா வேலைகள் இருந்துக்கிட்டு இருக்கும். சப்போஸ் தண்ணி பைப் போட்டிருக்கவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பைப் போட்டிருந்தாலுமே எதில் தண்ணியில் எல்லாத்துலேயும் பிடிச்சி வைக்கணும். இப்போ தண்ணி வருது, தெரு பைப்பில் தண்ணி வருது அப்படின்னா அந்த டயத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு பைப்பில் தண்ணி பிடிக்கிறாங்கன்னா அதாவது யார் முந்துறாங்களோ அவங்க தான் பிடிப்பாங்க. அப்படிங்கும்போது அவங்கக்கிட்ட போய் கஷ்டப்பட்டு தண்ணியெலாம் பிடிச்சி அங்கேருந்து செமந்துட்டு வந்து இங்கே ஊற்றி எல்லாத்துலேயும் தண்ணி எடுத்து முடிக்க அவங்களுக்கு டைமே இருக்காது. அடுத்து வந்து சாப்பிட 12 மணி ஆகும். இந்த சாப்பிட்ற டயத்தில் வேறு ஏதாவது வேலை செஞ்சாலும் அப்படின்னுங்கிற ஒரு எண்ணம் வரும். அடுத்து வந்து துணி நிறைய செஞ்சு வச்சுன்னா அந்த துணி துவைக்கணும். அடுத்து அந்த துணியில் காய போட்ட துணியில் எடுத்து அதை அயர்ன் பண்ணி மடித்து வைக்கணும். திரும்ப ஈவினிங் வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கரெக்டாக பிள்ளைகளோ ஹஸ்பண்டும் வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து வர்ற டயத்துக்கு வந்து நம்ம ஸ்நாக்ஸோ டீயோ ஏதோ ரெடி பண்ணி வைக்கணும். வந்தோடனே வந்து அவங்களுக்கு அதை கொடுக்கணும். அடுத்து வந்து திரும்ப நைட்டு சாப்பாடு சமையலுக்கு ரெடி பண்ணணும். அடுத்து எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுத்து சாப்பிட வச்சு பெட்டு விரித்து போட்டு எல்லாத்தையும் தூங்க வைக்கிற வரைக்கும் அவங்களுக்கு வேலை இருந்துகிட்டே இருக்கும். திரும்ப மறுபடியும் அடுத்த நாள் ரொட்டீன். இதுதான் ஒவ்வொருத்தரோட வேலை. வீட்டில் இருக்கவங்களுக்கு இந்த வேலை. சப்போஸ் வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு காலையில் இருந்துச்சுன்னா அவசரமாக வேலை செஞ்சு அவசரமாக அவங்க எல்லாத்தையும் அனுப்பிச்சி விட்டு அவங்கள சீக்கிரமாக தின்னாமல் சாப்பாடு எடுத்துக்கிட்டு வேலைக்கு போய் அங்கே வேலை முடிச்சுட்டு ஈவினிங் வந்து பரவாயில்ல வீட்டில் இருக்க வேலையெல்லாம் பார்த்து அந்த நைட்டு அந்த ரொட்டீன்லாம் பார்த்து எல்லாத்தையும் சாப்பிட வைக்கணும், எல்லாத்தையும் நீட்டாக அனுப்பணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்க சாப்பிட்றாங்களா, அவங்க நீட்டாக போகிறாங்களா அப்படிங்கிறத யாருமே கவனிக்கிறதே இல்லை. ஏன்னா நிறையா வீட்டில் வந்து லேடிஸ் சாப்பிட்றதே இல்லை.
3 நேரம் சாப்பாடு வந்து 1 நேரம் தான் சாப்பிட்றவங்க இருக்காங்க சரிங்களா. வேலையை நம்ம சாப்பிட்ற நேரத்துக்கு ஏதாவது வேலை செஞ்சிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நிறையா பேர் அப்படி இருக்காங்க. அப்படி இருக்கவங்கள்ட்ட நம்ம எப்படி இருக்கலாம் அப்படின்னா, வேலைக்கு போகிறீங்க வர்றீங்க, அது பிரச்சனையே இல்லை. வீட்டில் இருக்காங்களே அவங்களுக்கு ஏதாவது உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பு என்ன அப்படின்னா, இப்போ தண்ணி பைப்பில் வருது அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் தூக்கிட்டு வராட்டி பிடிச்சி வைங்க. இல்லாட்டி அவங்க தூக்கிட்டு வந்து எதில் ஊற்றணும்னு தெரியாது. நீங்கள் அந்த டயத்தில் ஒரு 10 குடத்தை பிடிச்சி கொடுத்தீங்கன்னா அவங்க தூக்கிட்டு வரதுக்கு கொஞ்சம் ஈஸியாக டக்கு டக்குன்னு பிடிச்சி தண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. இப்போ உங்கள் ட்ரெஸ்ஸை வந்து நீங்கள் அயன் பண்ணி போட்டுக்கலாம்ல. அவங்க அயன் பண்ணி வைக்கலன்னு அதுக்கு 1000 அயன் பண்ணினாலும் இதில் குறை அதில் குறை இப்படி நல்லா அயன் பண்ணலாம் அப்படி இப்படின்னு 1000 குறை சொல்லுவாங்க. அப்படிங்கும்போது உங்கள் ட்ரெஸ்ஸை நீங்கள் அயன் பண்ணி போட்டுக்கலாம்ல. அதில் கொஞ்சம் அவங்க கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுவாங்கல்ல. சரி, வீடு வாசல் குப்பையாக கிடக்குது. அவங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணுறதுக்கு அந்த குப்பையிலே தான் உட்காந்துருப்பாங்க ஒரு சிலர் பார்த்தா. ஏன்னா எங்கே இப்படி கிடக்குது ஏன் கூட்டலை அப்படின்னா, எங்கிட்ட போயிட்டா அங்கே போயிட்டா இங்கே போயிட்டா அப்படிம்பாங்க. வீட்டில் ஆள் இல்லைம்பாங்க. அவங்கள சொல்கிறதுக்கு ஏன் நம்மளே அந்த வேலையை செய்யலாம்ல. வீடு வாசலை சுத்தமாக வச்சுக்கலாமா, கூட்டி குப்பை இருந்துச்சுன்னா குப்பையை கூட்டி, இதெல்லாம் சின்ன சின்ன வேலை. நம்ம வேலையை நம்ம செய்யறதுல என்ன தப்பு இருக்குது. நான் ஆம்பளை, நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படிம்பாங்க. டெய்லி லேடிஸ் வந்து சமைப்பாங்க. தனித்தனியாக ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி சமைக்கணும். அப்படி சமைக்கிறவங்க என்றைக்காவது ஒரு நாள் வந்து உப்போ உரப்போ இல்லை வந்து ஏதோ ஒன்று கூடி போயிடுச்சு அப்படிங்கும்போது அதில் 1000 குறை 1000 பேச்சு 1000 திட்டுவாங்க. ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் அவங்க வந்து சமைக்கிறாங்க, ஒரு டீ போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அதில் ஒன்றுமே நல்லா இருக்காது. அதில் என்ன சொல்ல, ஒரு சர்க்கரை இருக்காது. கேட்டால் சர்க்கரை போடாமல் குடித்தா என்ன சொல்லுவாங்க தெரியுமா, இது நிறைய சர்க்கரை போட்டு குடித்தா வந்து சுகர் வந்துடும், அதனால் இதுதான் லிமிட் அப்படின்றாங்க. அதுவே நம்ம கம்மியாக போட்டு கொடுத்தோம்னா அதில் ஒன்றுமே இல்லை, நல்லாவே இல்லை அப்படின்னு நம்மளை திட்டுவாங்க. இதுதான் இங்கே வாழ்க்கையில் நடக்கிறதே. அவங்க செஞ்சால் ஒரு இது, நம்ம செஞ்சால் ஒரு இது. அவங்க செஞ்சால் கரெக்டு, நம்ம செஞ்சால் தப்பு அப்படிங்கிற மாதிரி. இப்போ வந்து துணிகள் துவைச்சி போடுறோம், அது வந்து காய போட்டுட்டோம். அதை நம்ம வரதுக்குள்ளே மழை பெஞ்சிச்சு. அங்கே தான் இருப்பாங்க, மழை வருது அப்படின்னு தெரியும். ஆனால் அந்த துணிகளை போய் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா நான் போய் எடுக்க முடியுமா துணி துவைக்கிறதா அப்படிம்பாங்க. ஆனால் இதை நம்ம போய் எடுத்துகிட்டு வரல அப்படின்னு நம்ம எடுக்க கொஞ்சம் என்ன சொல்கிறதுன்னா, ஏதோ ஒரு வேலையில் இருந்துட்டு மறந்துட்டோம் அப்படின்னா, உனக்கு வீட்டில் இருக்கிறதுக்கு இதை விட்ட வேறு வேலை என்ன அப்படிம்பாங்க. எல்லாத்தையும் புரிஞ்சு பண்ணணும் சரிங்களா. இப்போ வந்து இப்போ காலையில் எழுந்திரிச்சு அவங்க என்ன பண்ணுறாங்க, காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து அவங்க போகிற வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, சும்மா தான் இருப்பாங்க. இங்கிட்டு ஃப்ரெண்ட்ஸோட சுற்றுவாங்க, இல்லாட்டி செல்லு பார்ப்பாங்க, இல்லாட்டி எங்கேயாவது பிள்ளைகளோட போய் விளையாட, இதுதான் டைம் பாஸ் பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு விதத்தில் வந்து டைம் பாஸ் பண்ணுவாங்க. இல்லாட்டி டிவி பார்ப்பாங்க, இல்லாட்டி செல்லு பார்ப்பாங்க. அந்த குறிப்பிட்ட டைம் இருக்குல்ல, அப்போ என்ன பண்ணலாம், வீட்டில் இருக்கவங்க சரி அவங்க ஒரு ஆளாக ரெடி பண்ணும். சப்போஸ் நம்ம சமைக்க லேட் ஆகிடுச்சு, அவங்களுக்கு டைம் ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளை திட்டுவாங்க. ஏன்னா இவங்க வந்து காலையில் வெள்ளனை எழுந்திரிச்சு எல்லா வேலையும் செய்வாங்க. செஞ்சாலுமே கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு அப்படின்னா, காலையில் எழுந்திரிச்சு வீட்டில் இருக்க உனக்கு இது கூட வெள்ளனை எழுந்திரிச்சு செய்ய முடியாதா, இதை பண்ண முடியாது, இது அப்படி இருக்குது, இது அப்படி இருக்குது, இது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 1000 குறைகள் சொல்லுவாங்க, திட்டுவாங்க. இப்படி திட்டுறதுக்கு நீங்கள் கொஞ்சம் வெள்ளனை இருந்துச்சுன்னா அது அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம். என்ன பண்ணலாம், உங்கள் டிஃபன் பாக்ஸில் கழுவி வைக்கலாம். இல்லாட்டி இந்த ஏதாவது காய்கள் கட் பண்ணி கொடுக்க முடியுமா, இல்லைன்னா ஏதாவது வேறு ஏதாவது உங்கள் துணிகளை நீங்களாக எடுத்து வச்சுக்க முடியுமா, நீங்கள் குளிக்கிறதுக்கு நீங்கள் ரெடி பண்ணிக்க முடியுமா, உங்கள் வேலைகளை நீங்கள் பார்த்துக்கிட்டாருங்க அவங்களுக்கு வந்து கொஞ்சம் வேலை குறையும். அப்படி இருக்கும்போது இந்த சின்ன சின்ன விஷயங்களில் வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் சரிங்களா. யாருமே நான் தப்பாக சொல்லலைங்க, யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க, அட்ஜஸ்ட் பண்ணி போக சொல்கிறேன் சரிங்களா. அதாவது அவங்க செய்கிறதுல ஒவ்வொரு தப்பை மட்டுமே குறைகளை மட்டுமே கண்டுபிடிக்கிற நம்ம செய்கிற விஷயம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத யோசிக்கணும். வேலைக்கு போகிறோம் வரோம், அதை தவிர வேறு என்ன செய்கிறோம், குடும்பத்துக்காக பிள்ளைகளுக்காக கொண்டாடிக்காக நம்ம என்ன செய்கிறோம் அப்படிங்கணும். அவங்க வந்து வீட்டில் இருக்காங்க, ஹஸ்பண்டு பிள்ளைங்க குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும்தான் அவங்க பார்க்குறாங்க. அவங்களுக்குன்னு எந்த ஒரு எதுவுமே பண்ணிக்கிறதில்ல, ஒழுங்காக சாப்பிட்றதில்ல, ஒழுங்காக தூங்குறதில்ல, தூங்குற டயத்துக்கு ஏதாவது வேலை செஞ்சிடலாம்னு தான் நினைப்பாங்க சரிங்களா. அவங்களோட சந்தோஷத்தை எதுவுமே எதிர்பார்க்க, உங்களோட சந்தோஷம் தான் அவங்களோட சந்தோஷம்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி நீங்களும் அவங்களுக்கு ஒரு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ஏதாவது ஒரு விஷயத்தில். அவங்கள அன்பாக நீங்கள் வரீங்க போகிறீங்க, வீட்டிலே இருக்கிறா சும்மா நீங்கள் வர நேரத்துக்கு சப்போஸ் உடம்பு முடியல இல்லாட்டி டயர்டில் படுத்துருக்காங்க அப்படின்னு அப்போ என்ன சொல்லுவீங்க, நான் போய் கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு வரேன், படுத்து தூங்குறத பாரு அப்படின்னு. அப்போ அந்த வார்த்தை பேசும்போது அவங்களுக்கு எப்படி இருக்கும், காலையிலேருந்து நான் வேலை செஞ்சுருப்போம், ஆனால் அப்போ தான் அவங்களுக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குன்னு படுக்கலன்னு இருப்பாங்க. அதை பார்த்தோன்னே உங்களுக்கு வந்து டென்ஷன் ஆயிடும். நான் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன், இவள் படுத்து தூங்கிட்டு இருக்கா அப்படின்னு புரிஞ்சுக்கணும். காலையிலேருந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். சரிப்பா காலையிலேருந்து வேலை செஞ்சுருக்கா, ஏன்னா காலையில் 5 மணிக்கு எழுந்திரிக்கிறாங்கன்னா நைட்டு 10 மணி 11 மணிக்கு தூங்குறாங்க, அந்த ஃபுல்லாக வேலை செஞ்சுட்ருக்காங்க. சரி ஏதோ டயர்டில் படுத்துக்கணும், சரி படுத்துருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சப்போஸ் வந்தீங்கன்னா நீங்கள் ஒரு பாலை வாங்கி டீ வச்சு
டீ வச்சு எழுப்பி கொடுத்தா அது எப்படி இருக்கும்? அது ரொம்ப அதான் அப்படிலாம் கொடுத்தா உண்மையிலே அவங்க அவங்களோட சந்தோஷத்துக்கு அளவே இருக்காதுங்க. ஏன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. என்னைக்காவது வருஷத்தில் ஒரு நாள் செஞ்சு அது மாதிரி பண்ணிங்கன்னா கூட அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. உங்களை மாதிரி அவங்க யாருமே இல்லைங்கிற நினைக்கிற அளவுக்கு அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதனால் ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் அவங்கள சந்தோஷப்படுத்துங்க. அதாவது மாதத்தில் ஒரு தடவை எங்கேயாவது வெளியில் கூட்டிகிட்டு போங்க. அவங்க வீட்டிலேயே இருக்காங்க. வீடு வேலை அப்படின்னு அதுவே பார்த்துட்ருக்காங்க. அவங்களுக்கு உங்களை விட்டால் வேறு யாருமே இல்லை. அவங்க உங்களை தவிர்த்து வேறு யாரையும் நினைக்கிறது இல்லையா? அங்கே போகலாம், இங்கே போகலாம், டைம் பாஸ் பண்ணலாம், இல்லை வெளியில் போகலாம், ஷாப்பிங் போகலாம், படம் பார்க்க போகலாம் அப்படின்னு எதுவுமே நினைக்கிறதே இல்லை. செல்லு இருக்கும். இப்போ ஒரு சில வீட்டில் வந்து சீரியல் பார்த்தா டிவி பார்த்துக்கிட்டே இருக்கும். இப்போ பாட்டு கேட்டுக்கிட்டு சரி செல்லு இருந்துச்சுன்னா ஏதாவது சீரியல் பார்க்கலாம், வீட்டில் இருந்து பார்க்கலாம் அப்படின்னு நினச்சி கேட்டாங்கன்னா, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு உனக்கு எதுக்கு செல்லு, இருக்கிறத மட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டுருவாங்க. அவங்களோட சந்தோஷத்தையும் புரிய வைக்கணும். சரிங்களா? அவங்க என்ன சந்தோஷப்படுவாங்க? நம்ம கூட நம்ம வந்து வேலைக்கு போயிட்டு வர்றோம். நம்ம அவங்க கூட போய் கொஞ்சம் நேரம் அன்பாக பாசமாக கொஞ்சம் என்ன சொல்லுவோம் அதில் பேசினாவே அவங்களுக்கு சந்தோஷப்படுவாங்க. வீட்டில் இருக்கிற லேடிஸ் உங்களோட அன்பு அக்கறை அதைத்தான் அவங்க எதிர்பார்க்குறது. சரிங்களா? நீங்கள் அவங்க கூடவே இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் இல்லை. அன்பை அக்கறையாக பார்த்துக்கணும், நம்ம கூட சந்தோஷமாக பேசணும், பழகணும், மற்றவங்கக்கிட்ட விட்டு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் தான் அவங்களுக்கு இருக்கணும். சரிங்களா? உங்களுக்காக அவங்க வாழ்க்கை முழுவதும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்காக ஒரு 10 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உண்மையிலே அதை மாதிரி சந்தோஷப்படுறவங்க வேறு எதுவுமே இருக்க மாட்டாங்க. அவங்கள மாதிரி சந்தோஷப்படுறவங்க உங்களோட அன்பு அக்கறை பாசத்துக்காக தான் அவங்க இருக்காங்க, அதை ஏங்குறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். சரிங்களா? பெண்கள் அப்படின்னா அலட்சியப்படுத்தாதீங்க. நீங்கள் வேலைக்கு வர்றோம் சம்பாதிக்கிறோங்கிற ஆணவத்தில் பேசாதீங்க. சரிங்களா? பெண்களும் வேலைக்கு போகாட்டி வீட்டில் இருக்க வேலைகளை அவங்க ஒரு நாள் வந்து லேடிஸ் இல்லைன்னா அந்த வீடாக இருக்காது. உங்களுக்கே அது புரியும். அதாவது அவங்க இல்லாதப்ப தான் உங்களுக்கு புரியும். சரிங்களா? அதனால் புரிஞ்சு நடந்துக்கோங்க. அவங்களுக்கு உங்களோட அன்பு அக்கறை பாசத்தை காட்டுங்க. கண்டிப்பாக உங்கள் லைஃபு செம்மையாக இருக்கும். நீங்கள் அப்படி இருந்துட்டிங்கன்னா இன்னும் இருக்கிற வேலையை விட இன்னும் அதிகமாக வேலை செய்வாங்க. உங்களை பாசமாக அதாவது வீட்டில் லேடிஸ் இல்லை அப்படின்னா அந்த குடும்பமாக இருக்காது. அதுதான் உண்மை. இல்லாதவங்களுக்கு தான் தெரியும். ஒரு வீட்டில் வந்து ஒரு லேடிஸ் இல்லை, ஒய்ஃப் இல்லை அப்படின்னா என்ன சொல்கிறேன்னா ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு குடும்பமாக இருக்கிறதுக்கு ஒய்ஃபு தான் காரணமாக இருப்பாங்க. அந்த குடும்பத்தில் மனைவி இல்லைன்னா அவங்க மற்ற எல்லாருமே அனாதை தாங்கிறத புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதாவது இப்போ எத்தனை லைஃப் வந்தாலுமே அது வந்து நல்லாவே இருக்காது. நான் லேடிஸாக இருக்கனால நான் சொல்கிறேன் அப்படிங்கிறதுலாம் இல்லைங்க. மனைவி வந்து அம்மாவுக்கு அப்புறம் மனைவி தாங்கிறத புரிஞ்சு நடந்துக்கணும். உங்களுக்கு அம்மா கூட ஒரு சில விஷயத்தில் வந்து அவங்களால உங்களை கேர் பண்ணிக்க முடியாது. ஆனால் உங்களோட ஒய்ஃபு தான் உங்களை கடைசி வரைக்கும் உங்களை பார்த்துக்க போகிறவங்க, உங்களை கேர் பண்ணிக்கிறவங்க அப்படிங்கிறத புரிஞ்சு நடந்துக்கங்க. அதனால் உங்களோட அன்பு அக்கறையாக அவங்களுக்கும் கொஞ்சம் காட்டுங்க. அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கோங்க. உங்கள் லைஃபு உங்கள் பிள்ளைங்க கூட வந்து குறிப்பிட்ட நாள் வரைக்கும் தான் கூட இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் உங்களுக்கு முடியாத அதாவது நம்ம ஆயுஸ் முடிகிற வரைக்கும் கூட இருக்க போகிறது அவங்க தான். இதில் சொல்லிடாதீங்க அவங்க எனக்கு முன்னாடி அவங்க போயிட்டா என்ன பண்ணுறதுன்னு அப்படின்லாம் சொல்லாதீங்க. சப்போஸ் உங்களுக்கு முடியாமல் போச்சுன்னா அவங்க தான் உங்களை பார்ப்பாங்க. எத்தனை பேர் இருந்தாலும் சும்மா அதெல்லாம் வந்து அவங்களோட பாசமாக இருந்தாலும் உங்களை பார்த்துக்கிறது இவங்கள தான் இருப்பாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஆண் ஆதிக்கம் அப்படின்ட்டு எதுவும் பண்ணாதீங்க. ஓகேங்களா?